நாம இன்னைக்கு பார்க்க போறது அர்ஜுன் தாஸ் காளி வெங்கட் நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பாம்ங்கிற மூவி தாங்க. யோகி பாபு நடிப்புல வந்த மண்டேலா, அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்த யமகாதகி, அது மாதிரி இது ரொம்ப வித்தியாசமான பிளாட் இருக்க மூவிங்க. அது என்னங்கறத கதைக்குள்ள போய் தெரிஞ்சுப்போமா? நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஹைப்பும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு பாட்டி பேத்திக்கு கதை சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. காலக்கம்மாய்பட்டின்னு ஒரு ஊரு பெரிய மலையோட அடிவாரத்துல இருக்கு. அழகான அமைதியான ஊரு, அன்பான மக்கள். அவங்களுக்கு அந்த பெரிய மலை உச்சி தாமா கடவுள். எல்லா வருஷமும் சரியா கார்த்திகை மாசம் மலை உச்சியில இருந்து ஒரு மயில் வானத்தை பார்த்து கத்தும். அந்த மயில் தான் அவங்க ஊர் திருவிழாக்கான சிக்னல். அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஒரே கொண்டாட்டம் தான். 48 மணி நேரம் கழிச்சு எல்லாரும் மலை உச்சியை பார்த்து வேண்டுதல் ஆரம்பிப்பாங்க. அங்க இருந்து ஒரு ஜோதி தெரியும். அதுதான் அவங்களுக்கு சாமி கிட்ட இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம். இப்படி அமைதியும் நிம்மதியும் இருக்கிற ஊர்ல ஒரு நாள் பெரிய நோய் வந்து நிறைய பேரை காவு வாங்கிடுச்சு. பின்னாடியே கொஞ்ச நாள்ல என்னைக்குமே இல்லாத அளவு பயங்கர இடி மின்னலோட மழை கொட்டி தீக்க ஆரம்பிக்குது. அதுல மலையில இருந்த ஒரு பெரிய பாறை ரெண்டா உடைஞ்சு ஊரோட வெவ்வேறு பக்கத்துல போய் விழுந்துடுது. அதுவும் உடஞ்சு விழுந்ததுல ஒன்னு பெருசாவும் இன்னொன்னு சின்னதாவும் விழுந்துடுச்சு. அது விழுந்த நேரம் ஊர்ல இருந்த நோய் காணா போயிடுச்சு. அதை வச்சு எங்க சாமி வந்த நேரம் தான் எல்லாம் சரியாச்சுன்னு பெரிய கல்லு விழுந்த குரூப் ஒரு பக்கமும், இல்ல எங்க சாமியாலதான் சரியாச்சுன்னு சின்ன கல்லு விழுந்த குரூப் இன்னொரு பக்கமும் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஊரே கலவர பூமி ஆனதால அந்த வருஷம் மயில் தரிசனமும் ஜோதி ஒளியும் கிடைக்காம போயிடுது. நீங்க தவறான சாமியை கும்புறதாலதான் நமக்கு நல்லது நடக்க மாட்டேதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிச்சுக்கிட்டாங்க. இப்படி பெரிய கல்லா சின்ன கல்லான்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சு கலவரம் முத்தி போனதுல காலக்கம்மாய்பட்டி, காலப்பட்டி, கம்மாய்பட்டின்னு ரெண்டு ஊரா பிரிஞ்சிடுதுங்க. இப்படியே 100 வருஷம் போயிடுச்சு. ஆனா இப்ப வரையும் மயில் தரிசனமும் ஜோதி ஒளியும் கிடைக்கவே இல்ல. அப்படியே அந்த கதையில இருந்து கட் பண்ணா அந்த ஊர் இப்ப பிரசன்டா எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. இது ஒரு இமேஜினேஷன் ஊர் தான் பாட்டி கதையிலேயே சொல்லிடுச்சுங்க. எல்லாரும் வேலை வெட்டிக்கு போறாங்களோ இல்லையோ முழு நேரமா யாரு பெரிய ஆளுன்னு தான் அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இதுக்கு ஊர் தலைவர் வேற. சிங்கம்புலி தான் பெரிய ஊர் பிரசிடென்ட், செல்வி புருஷன் தான் சின்ன ஊர் பிரசிடென்ட். விலங்கு வெப் சீரிஸ்ல செல்வி புருஷனா பயங்கர ஃபேமஸா இருந்தார்ல, அதனாலதான் அந்த பேரே வச்சுட்டேன். ஒரு டைமும் ஊரோட பேர் சொன்னோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால பெரிய கல் ஊரு சின்ன கல் ஊருன்னே சொல்லிப்போம். பெரிய கல்ல கடவுளா வழிபடுற மக்கள் சின்ன கல்ல வழிபடுற மக்களை ஏதோ கீழ் ஜாதி மாதிரியும் அவங்களாம் இவங்களுக்கு கீழே தாங்கிற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இதனால இந்த ரெண்டு குரூப் கடையில எப்போதும் கலவரம் தாங்க. அது மட்டும் இல்லாம பெருசங்கள்லாம் வேற வீட்டுல இருக்கிற புருஷங்கள்ட்ட சின்ன வயசுல இருந்தே இது எல்லாத்தையும் சொல்லியே வளர்க்குறாங்க. அவங்கள தொட்டா தீட்டு, அவங்க கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே பொடிசுங்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க. எப்படி வளர்க்குறோமோ அப்படித்தானே இருப்பாங்க. அதுலயும் ஒரு ஸ்கூல் பையன்லாம் கபடி விளையாடும் போது தோத்தாலும் பரவாயில்ல, தன்மானம் தான் முக்கியம்னு கபடியில கூட கால பிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மண்டையை கழுவி வச்சிருக்காங்க. யாரோட சாமி பெருசுன்னு அடிச்சுக்கிறாங்களே தவிர வாழ்க்கையில யார் நல்லா படிச்சிருக்கா, யாரு பெரிய இடத்துல இருக்கான்னு அந்த மாதிரி யாரும் யோசிக்கிறது இல்ல. இதனாலேயே இங்க இருந்து வெளியூர் போறதுக்கு ஒரு நல்ல பாலம் கூட கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஆட்களை யாரால மாத்த முடியும்? போலீஸ் வந்து பேசுறாரு, கலெக்டர் வந்து பேசுறாரு, எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. ரெண்டு ஊரும் சேர்ந்து வர ஆபீசர்ஸ் தாங்க துரத்தி விடுறாங்க. இதனாலே இந்த ஊருக்கு வர ஆபீசர்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்பதாங்க புதுசா ஒரு கலெக்டர் வராங்க. அவங்க வந்து ரெண்டு ஊரையும் சமாதானப்படுத்தலாம்னு பேசிட்டு இருக்க திடீர்னு அவங்களுக்கு தொண்டை கரகரன்னு ஆகி இருமல் வந்துடுது. உடனே யாராவது தண்ணி எடுத்துருவாங்கன்னு கேட்டா, ஓ நீங்க அவங்க பக்கமா, அவங்க கிட்ட தான் தண்ணி கேட்பீங்களான்னு அதை வச்சு ரெண்டு குரூப்பும் மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மொத்தத்துல ஏதாவது சின்ன காரணம் கிடைச்சாலும் போதும் அடிச்சுப்பாங்க. ஒன்னா சேர்றத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அதுல கடுப்பான கலெக்டர் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கன்னு ரெண்டு ஊருக்கும் பெரிய கும்பிட போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி இந்த ரெண்டு குரூப்பும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்கள சமாதானப்படுத்தி வைக்காம அரசியல்வாதி இல்ல, அதான் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ண பாக்குறாரு. நல்லா அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் காலியாகட்டும், அந்த இடத்துல அமைதி மையத்தை கொண்டு ஒரு ஒம்னு பிளான் போட்டுட்டு இருக்காருங்க. அதனால கலெக்டர் கிட்டையும் எதையும் கண்டுக்காம மக்கள் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்ல அவங்க என்னால அப்படிலாம் விட முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. அதே நேரம் இப்ப பெரியூர்ல இருக்கிற கதிர்ங்கிற ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த கதிர் தாங்க படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவரை வச்சுதான் மொத்த படமே நகரும். இவருக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. ரெண்டு ஊரும் ஒத்துமையா ஒன்னா இருக்கணும்னு ஆசை, அவ்வளவுதான். அதுக்காக சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதை சம்பந்தப்பட்ட மக்கள் புரிஞ்சுக்கணுமே. இப்படி இவர் எவ்வளவு ட்ரை பண்ணியும் ஊரு ஒண்ணு சேர மாட்டேதா. அதனால அந்த மன உளைச்சல்ல எப்ப பார்த்தாலும் சரக்கு தான். கூடவே இவருக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை வேற இருக்குங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும் போது கூட பாம்பு போடுற சத்தம் தான் பயங்கரமா இருக்கும். இப்ப கூட போதையில எருமைகளுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அடிச்சிட்டு ஸ்பீச் கொடுத்துட்டு புலம்பிட்டு அங்க மட்டையாயிடுவாரு. அவர் ஃப்ரெண்டு தாங்க எப்போதும் அவர் கூடவே இருந்து அவரை தூக்கிட்டு வந்து வீட்டுல சேஃபா படுக்க வச்சுட்டு போவாரு. அது வேற யாரும் இல்லங்க, படத்தோட ஹீரோ நம்ம அர்ஜுன் தாஸ் தான். இவர் பேரு மணிமுத்து, சின்ன கல்லு ஊரை சேர்ந்தவர். என்னதான் அந்த ஊர் ஆளா இருந்தாலும் ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம கதிரோட தங்கச்சி பிரபாவும் இவரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாத ஜோடி, தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிற பையன்னு படத்துல நிறைய கேரக்டர்ஸ் வரும். அது எல்லாத்தையும் அப்படியே கதையோட சொல்றாங்க. இந்த பையன் பேரு யோகேஷ், சின்ன ஊரை சேர்ந்தவன். பையனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. அடிக்கடி தூக்கத்துல எங்கேயாவது நடந்து போயிடுவான். அவன் அப்பா அம்மா தான் பார்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தூக்கத்துல எழுந்து நடந்து போறான். அப்படியே நேரா பெரியவருக்கு வந்தவன் அந்த ஊர் பிரசிடென்ட் வீட்டு திண்ணையில உட்காந்து அவரோட சேர்ல காலை நீட்டி போட்டுறான். இந்த ஊருக்காரங்க பிரசிடென்டோட சேரை வச்சு ஓவரா சீன் போடுவாங்க. சொல்ல போனா கடவுள் உட்காரக்கூடிய சேருங்கிற லெவலுக்கு பாக்குற ஆளுங்க. அதை பாக்குறப்பலாம் அந்த சேர்ல அப்படி என்னதான் இருக்கும்னு இவனுக்கு ரொம்ப ஆர்வமாவே இருக்கும். அதோட இன்னைக்கு கனவுல சேர் வந்து கரெக்டா அங்க வந்து அதுல கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதை வினோத்னு ஒரு பையன் பாத்துறான். அதுவும் கபடியில கூட இவங்க காலை தொட மாட்டேன்னு சொன்னால அந்த பையன் தாங்க.
நல்ல வேலை ஹீரோவும் ஹீரோயினும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததால தூக்கத்துல இருந்தவன அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த வினோத் பையன் சும்மா இல்லாம ஊருக்காரங்க கிட்ட வேற சொல்லிடுறானா, அவனுங்க சும்மா இருப்பாங்களா? யோகேஷ் இன்னைக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு அவனை தேடி கிளம்புறாங்க. அவனை கதிர் ஹீரோ ஹீரோயின் தான் ஊருக்காரங்க கண்ணில் படாம மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அவங்களை எப்படியே கண்டுபிடிச்சு பையல சுத்து போட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கதிர் 3 பேரும் எவ்வளவோ தடுக்கிறாங்க. ஆனா அவனுங்க இந்த 3 பேரையும் அடிச்சு போட்டுட்டு நல்ல சூடான கம்பியை எடுத்து யோகேஷோட கால்லயே சூடு வச்சிடுறாங்க. அதுல பைய கதறி அழுக இந்த 3 பேரால அவங்களை எதுவுமே பண்ண முடியலங்க. இந்த ஊர் பிரச்சனை எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா சரியா வராதுன்னு கதிர் நேரா கலெக்டர் வந்து பாக்குறாரு. மேடம் ஏதாவது பண்ணி எங்க ஊரை ஒண்ணு சேர்த்து வைங்கன்னு கேட்டா அவங்க நான் ஆல்ரெடி பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்க ஊருக்காரங்க சரிப்பட்டு வரல. அது மட்டும் இல்லாம இந்த மினிஸ்டர் வேற ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காருன்னு மினிஸ்டர் இந்த ஊரை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க மேட்டரையும் சொல்லிடுறாங்க. இப்ப கதிருக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சது மினிஸ்டரோட காதுக்கு போயிடுது. அதனால கதிர் உயிரோட இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு அவரோட கதையை முடிக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. கதிரை முடிச்சு விட்டு அதை வச்சு கலவரத்தை உண்டாக்கி மொத்த பேரையும் காலி பண்ணிடுவோம்னு கதிரை போட்டு தள்ள சொல்லிடுறாரு. ஆனா கலெக்டரை பார்த்துட்டு வந்த கதிர் நம்மளால எதுவும் பண்ண முடியலையேன்னு எப்போதும் போல குடிச்சிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாப்ல. அதே நேரம் மினிஸ்டர் அனுப்புற ஆளுங்க வேற அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் நல்லா குடிச்சிட்டு புலம்பிட்டு மட்டையாக வழக்கம் போல ஹீரோ தான் அவரை வீட்டுல தூக்கிட்டு வந்து போடுறாரு. இவர் இப்படி குடிச்சிட்டு சாப்பிடாம மட்டையாயிடுறதால ஒழுங்கா சாப்பிடுறது இல்லைன்னு தங்கச்சி தான் எப்போதும் சாப்பாடு கொடுத்து தூங்க வைப்பாங்க. அப்படி வழக்கம் போல அன்னைக்கு ஊட்டி விட போக அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. எவ்வளவு தட்டி பார்த்தாலும் எந்த ரியாக்ஷனும் இல்ல. உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டியை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்க்க பாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிடுதுங்க. அதை கேட்டு தங்கச்சி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ அதை நம்பாம ஃப்ரெண்ட் இன்னும் சாகலைன்னு பக்கத்துல போக அவரு பெரிய பாம போடுறாரு. அதுல அவரோட உடம்பெல்லாம் வேற துடிக்க ஆரம்பிக்குது. துடிச்சு டக்குன்னு ஆஃப் ஆயிடுறாப்ல. அதை பார்த்து ஹீரோ அப்படியே மிரண்டு போக கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஆல்ரெடி ஊர் பிரசிடென்ட் மக்கள்னு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு கதிரோட சாவுக்கு அவர் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ அவங்க கிட்ட கதிர் இன்னும் சாகலைன்னு சொல்லி கத்திட்டு இருக்காருங்க. என்னடா வளரிட்டு இருக்கேன்னு மொத்த மக்களும் முழிச்சிட்டு இருக்க கதிர் இப்ப புட்டு புட்டு புட்டுன்னு பாம போடுறாரு. அதுல எல்லாருக்கும் அப்படியே மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போயிடுதுங்க. அதோட அவரை போட வந்த மினிஸ்டரோட ஆளுங்களும் அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அதனால பாட்டியை கூப்பிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்க அவங்க பார்த்துட்டு கதிர் போய் சேர்ந்துட்டான். இது ஏதாவது வாய்வு பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிடுறாங்க. சரின்னு பிரசிடென்ட்டும் ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு கதிரை தூக்க சொல்ல 2-3 பேர் போய் கதிரை தூக்குறாங்க. தூக்கவே முடியல. என்னடா இத்தனை பேர் சேர்ந்து இப்படி முக்குறீங்கன்னு பிரசிடென்ட் வந்து சேர்ந்து தூக்க அப்பயும் அவங்களால தூக்க முடியல. இருங்க நான் தூக்குறேன்னு ஹீரோ வந்து தூக்க 4 பேரால சேர்ந்து தூக்க முடியாதால அவர் அலையக்கா தூக்கிடுறாப்ல. இவருக்கு தான் கதிரை தூக்கி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஹீரோ இன்னும் கதிர் செத்ததை நம்பாம அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு ஹீரோ அவரோட ஊருக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. அது ஹீரோவோட ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. இன்னும் 2 நாள்ல ஊர் திருவிழா வேற வருதுங்க. அதனால பாடி எங்க வச்சிருந்தா ஊருக்கே தீட்டுன்னு இந்த ஊர் பிரசிடென்ட் பாடியை தூக்கிட்டு போக சொல்லிடுறாப்ல. ஹீரோ வேற அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரா. அதனால ஊருக்காரங்களே தூக்க போக தூக்கவும் முடியல. பாம வேற போட்டுறாரு. அதுல பிரசிடென்ட்டுக்கும் மக்களுக்கும் தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஏதோ தப்பா இருக்கு, இது சரிப்பட்டு வராதுன்னு பாடியை தூக்கிட்டு போக சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோவும் ஹீரோயினும் எங்க தூக்கிட்டு போறதுன்னு தெரியாம ஒரு எல்லையில இருக்கிற ஆலமரத்தடியில வந்து உட்கார்ந்துடுறாங்க. ஆனா இந்த சின்ன ஒரு மக்கள்லாம் கதிர் நமக்காக எவ்வளவு போராடி இருப்பாரு, அவர் அப்படியே விட்டா எப்படின்னு பிரசிடென்ட் கிட்ட சண்டைக்கு வர அவரும் மக்கள் சொல்றத சரிதாங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதனால இறந்தவங்களுக்கு என்னென்ன செய்வாங்களோ அந்த பொருளோட மொத்த மக்களும் மரத்தடிக்கு வந்துடுறாங்க. சரி நாங்க வந்த பூசாரியும் மாலையை போடுவோம்னு போட வர பாடி அப்படியே துடிதுடிச்சு போய் பாம போடுது. அதுல பூசாரிக்கும் ஒண்ணு கூடின மக்களுக்கும் வீதி ஆயிடுது. உடனே பூசாரி சாமி வந்துருச்சுடான்னு கதிரோட காலில் விழுந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒரு லேடி வேற மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்தவங்க சாமி வந்த நேரம் ஒரு வழியா மாசம் ஆயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து மொத்த ஊர் மக்களும் கதிர சாமியா கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இதை எப்படி நம்புறதுன்னு பெரிய ஒரு பிரசிடென்ட்டுக்கு சந்தேகம் வருதுங்க. அப்பதான் பூசாரி ஒரு விஷயத்த சொல்றாரு. தூக்க முடியாத தெய்வத்தை தூக்கறதுக்கு ஒருத்தன் வருவான். அது வாழ்ந்த தசையும் இல்லாம வந்த தசையும் இல்லாம மத்தியில நிக்க மாலையிட்டு முடிசூட்டும் போது 4 கால் நாட்டாம மண்டிட்டு போவான்னு ஒரு காலத்துல அவங்க அம்மா சொன்னதா சொல்றாப்ல. தூக்க முடியாத தெய்வத்தை தூக்குனது நம்ம ஹீரோ தான் கையை காட்டுறாப்ல. வாழ்ந்த திசையும் இல்லாம வந்த திசையும் இல்லாமங்கிறது காலப்பட்டியும் இல்லாம கம்மாய்பட்டியும் இல்லாம இப்ப பஞ்சாயத்துல வந்து இருக்கிறது. அப்புறம் 4 கால் நாட்டாம மண்டிடுறதுன்னு சொல்லும் போது அப்ப கரெக்டா கதிரை நோக்கி ஒரு ஆடு வந்து மண்டிட்டு வணங்குதுங்க. இது எல்லாத்துக்கும் மேல மலையில இருந்து மயில் கத்துற சத்தம் கேட்டுருது. இதுக்கு மேல என்ன வேணும்? அதை பார்த்தோன்னே மொத்த ஊரும் பாடிய சாமியா கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன அடுத்த 48 மணி நேரத்துக்கு கொண்டாட்டம் தான். சாமியே ஊருக்கு வந்துருச்சு. திருவிழாக்கு ஜோதி வரத்துக்கு இன்னும் 2 நாள் தாங்க இருக்கு. அதனால அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் சாமியை தூக்கிட்டு வந்தவருங்கிறதால அவர் தான் எல்லாருக்கும் கயிறை கட்டி விட சொல்றாங்க. அவரும் கட்டி விடுறாப்ல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பதான் வெளியூருக்கு போயிருந்த சின்ன ஊரை சேர்ந்த பாண்டிங்கிற ஒருத்தர் ஊருக்கு திரும்ப வராரு. இவர் ஒரு யூடியூபருங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு ரொம்ப வருஷமா முக்கிட்டு இருக்காப்ல. போறதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருந்த கதிர் இப்ப சாமியா உட்கார்ந்திருக்கிறத பார்த்து அப்படியே ஆடி போயிடுறாப்ல. அந்த ஷாக்ல இருந்துகிட்டு இருக்கும் போதே கரெக்டா பாடி பாம் போட உடம்பெல்லாம் அப்படியே துடிச்சு அமைதியாகுது. அதுல 999 சப்ஸ்கிரைபர்ல இருந்து 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிடுதுங்க. இதெல்லாம் சாமியை பார்த்தோன்னு தான் நடந்துச்சுன்னு சாமின்னு காலில் விழுந்து சரண்டர் ஆயிடுறாப்ல. இப்படி திருவிழா ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டதால 2 ஊருக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து வழிபாடு பண்ணணும்னு பூசாரி திருவிழா மைக்ல அனௌன்ஸ் பண்றாரு. அதுல தாங்க புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ரெண்டுத்துல இது எந்த ஒரு சாமிங்கிற கேள்வி வருது. ஒரு பக்கம் கதிர் பெரிய ஊரை சேர்ந்தவருங்கிறதால அது அவங்களோட சாமின்னு நினைக்கிறாங்க. என்னதான் கதிர் அந்த ஊரா இருந்தாலும் சின்ன ஊரை சேர்ந்த ஹீரோவால மட்டும்தானே அவரை தூக்க முடியுது. அதுல இது எந்த ஒரு சாமிங்கிற குழப்பம் வந்துடுது. அதனால பூசாரி கிட்டே இது யாரோட சாமின்னு கேட்க ஐயோ அதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்,
ஏதாவது சொன்னா நம்மள முடிச்சு விட்டுருவாங்களே அப்படின்னு அவருக்கு வேற பீதியாக ஆரம்பிச்சிடுது. இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம கண்ணு மூடி யோசிச்சவரு சாமி கிட்ட கேட்டிருக்கேன், பதில் சொன்னோன்னு சொல்றேன், அதுக்கு முதல்ல சாமி மனசை குளிர வைக்கணும்னு சொல்லி சமாளிச்சிடுறாப்ல. இப்ப இந்த சாமி எந்த ஒரு சாமின்னு ரெண்டு குரூப்பும் ஒரே குழப்பம் ஆயிடுறாங்க. சரி பூசாரி சொன்ன மாதிரி சாமி மனசை குளிர வைப்போம்னு ஒரு குரூப் சாமி உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பந்தல் போடுறாங்க. அப்ப அதுக்கு மேல ஏதாவது செய்யணும்னு இன்னொரு குரூப் சாமிக்கு ஏர் கூலரே வைக்கிறாங்க. அடுத்த ஒரு குரூப் சாமிக்கு நிறைய சரக்க வாங்கி வைக்க இன்னொரு குரூப் சாமிக்கு பெரிய பெரிய பேனர்லாம் வைக்கிறாங்க. எல்லாரும் அவரோட போட்டோவை வாட்ஸ்அப்ல டிபியாலாம் வைக்கிறாங்க. இப்படி ஃபுல் டைமா ஏதாவது பண்ணிட்டே தாங்க இருக்காங்க. ஆனா எவ்வளவு பண்ணாலும் அது யாரு சாமிங்கிறதுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால ரெண்டு குரூப்லயும் இருக்கிற பெருசுங்கெல்லாம் இது யாரோட சாமின்னு கேட்டுக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா ஹீரோவுக்கு சாமி வந்துடுது. அப்ப கூட எங்க சாமி தானே எங்க சாமி தானேன்னு ரெண்டு குரூப்பா அடிச்சுக்குதுங்க. நான் காலப்பட்டி சாமியும் இல்ல கம்மாய்பட்டி சாமியும் இல்லடா, நான் அவங்க ரெண்டு பேரையும் பெத்தவ, அவங்களே ஒன்னாதான் இருக்காங்க, நீங்க என்னடா இப்படி அடிச்சுக்கிட்டு கிடைக்கீங்க, நீங்க கை கோத்து ஒன்னா நின்னாதான் அவங்க ஜோதியை காட்டுவாங்க, அப்பதாண்டா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சாமி சொல்லுது. வேற ஒண்ணும் இல்லங்க, ஊருக்காக ஹீரோ போற ஆக்டிங் தான் அது. ஹீரோவோட குரல் வேற பயங்கரமா இருக்குமா, அதனால சாமி தான் இப்படி சொல்லிட்டு போயிட்டதா நினைச்சு ரெண்டு குரூப்பும் ஒன்னா சேர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா தனித்தனியா தான் இருக்காங்க. இதுக்கிடையில மினிஸ்டரோட ஆளுங்க வேற கதிரோட பாடி அரிச்சு விட்டு ஊர்ல கலவரத்தை உண்டாக்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த யூடியூபர் பாண்டி வியூஸ் வரதுக்காக சாமியை தூக்க வச்சு ஏதாவது வீடியோ எடுப்போம்னு ஹீரோ கிட்ட வந்து சாமியை தூக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. ரொம்ப கேட்டுட்டு இருக்கிறதால ஹீரோவும் ட்ரை பண்ண அப்ப அவரால் தூக்க முடியல. அவ்வளவு நாள் தூக்கிட்டு இருந்தவர் இப்ப எவ்வளவு முக்கினாலும் தூக்க முடியல. அவருக்கு இங்க என்ன நடக்குது, ஏன் இப்ப திடீர்னு தூக்க முடியலன்னு ஒண்ணுமே புரியலங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. சாமியை பார்க்க போவோம்னு காலங்காத்தாலே எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்தா சாமியா காணும். அதுல ஊரே அப்படியே பதற ஆரம்பிச்சிடுதுங்க. சாமியை தூக்கக்கூடிய ஒரே ஆளு மணி மட்டும்தான். அப்ப அவரு தான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு எல்லாரும் அவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர்கிட்ட கேட்டா அவரு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு நிக்கிறாப்ல. சரி இந்த எம்எல்ஏ ஆளுங்க தான் ஏதாவது பண்ணிட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தா அவங்களே தூக்க வந்த கதிரை காணும்னு ஷாக்ல நிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட சாமியை என்னடா பண்ணேன்னு அவரை போட்டு அடிக்கிற ஆளு அவர் கண்ணுக்கு கதிரா தெரிஞ்சு உனக்கு இன்னமாடா அங்க என்ன நடக்குதுன்னு புரியலன்னு கேக்குறாரு. அவர் அப்பயும் ஒன்னும் புரியாம நின்னுட்டு இருக்க அந்த சமயத்துல காணா போயிருந்த சாமி திடீர்னு அதே இடத்துக்கு வந்துடுது. அதுல மொத்த ஊரும் என்ன நடக்குதுன்னு புரியாம வாய புழக்க எம்எல்ஏ ஆளுங்களும் அது சாமி தானே நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ என்ன நடக்குதுன்னு புரியாம நேரா கதிர் கிட்ட ஓடி வந்து புலம்ப அப்ப அங்க இதுக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு வணங்கின ஆடு அவருக்கு மாட்டி இருக்கிற புல்ல பிடிச்சி தின்னுட்டு இருக்கு. அப்பதாங்க ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கதிர் போதையில இருக்கிறப்ப எப்போதும் அங்க இருக்கிற புல்ல பிச்சு ஆட்டுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படிதான் இந்த ஆடு அந்த நேரத்துல கரெக்டா வந்திருக்கும்னு புரிய ஆரம்பிக்குது. சரி இப்ப அவரை தூக்க ட்ரை பண்ணுவோம்னு திரும்ப ட்ரை பண்ண இப்ப ஏன் அவரால் முடியலங்க. உடனே அவர் காலில் விழுந்து ஏன் இப்படி பண்றேன்னு கெஞ்ச அப்பதான் ஹீரோ அவரோட கையில கட்டி இருக்கிற சாமி கயிறை கவனிக்கிறாரு. கதிருக்கு தான் சுத்தமா சாமி நம்பிக்கை கிடையாது. ஆனா இந்த ரெண்டு ஊர்லயும் அவங்க சாமிக்கு ஆளுக்கு ஒரு கலர்ல கயிறை கட்டிட்டு இருப்பாங்க. அது கதிருக்கு சுத்தமா பிடிக்காது. அதை ஹீரோ கிட்டையும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி இருந்தும் ஹீரோவே எல்லாருக்கும் கயிறு கட்டி விட்டாருல, இதனாலதான் ஹீரோ அவரு தூக்க விடாம பண்ணிருக்காரு. இப்ப அடுத்து சாமி ஊர்வலம் வர ஆரம்பிக்க போதுங்க. ஹீரோவால மட்டும்தான் சாமியை தூக்க முடியும்னு ஊரே நம்பிட்டு இருக்கு. ஆனா இப்ப தூக்க முடியாம போச்சுன்னா மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. சரின்னு ஹீரோவும் கதிரை நினைச்சுக்கிட்டு தூக்க அவரு அழகா தூக்கிடுறாரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு விஷயம் புரிஞ்சோன்னா கைத்த கழட்டி தூக்கி போட்டிருக்காருங்க. ஹீரோ சாமியை தூக்கிக்கிட்டு ஊர்வலம் போயிட்டு இருக்க அப்ப குறுக்க எருமங்க வந்து நிக்குது. என்னன்னு பார்த்தா பின்னாடி ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. இப்பதாங்க இவங்க இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. எம்எல்ஏவோட ஆளுங்க கதிரை கொளுத்தி விடுறதுக்கு பிளான் போட்டாங்கல்ல, அதை இவங்க காதுல வாங்கியிருக்காங்க. அதனால இவங்க தான் பாடியை தூக்கி இருக்காங்க. இவங்களே தூக்கிட்டு வந்து வச்சுட்டு திரும்ப அங்கேயே போய் வச்சிருக்காங்க. இதை யூடியூபர் பாண்டியும் அவரோட லவ்வரும் வேற பாத்துட்டாங்க. இவரு சாமி இல்லைங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. நல்ல வேலை இருந்தாலும் வெளில சொல்லல. ஒரு வழியா கதிர் சாமி இல்லைங்கிறது ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது. ஆனா ஊரை ஒண்ணு சேர்க்கணுங்கிற ஆசை அவருக்குள்ள அப்படியே தான் இருக்கு. அதனாலதாங்க அந்தந்த ஊருக்காரங்க தனித்தனியா தூக்கும் போது அவரை தூக்க முடியல. இப்ப பிரச்சனை என்னன்னா கதிரை கடவுளா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரையும் எல்லாத்தையும் சமாளிச்சாச்சு. அடுத்து இப்ப ஜோதிக்கு என்ன பண்றதுன்னு முழிக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததால ஜோதி எப்படி இருக்குன்னு கூட உங்களுக்கு ஐடியா இல்ல. அதனால அதை பத்தி எல்லாரும் ஊர்ல இருக்கிற கிழவிங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அது என்னன்னு கேட்டு அந்த ஜோதியை நம்மளே உருவாக்குவோம்னு பிளான் போடுறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இங்கேயே நேரம் ஆயிட்டதால ஹீரோவும் சாமியை தூக்கி ஊர்வலம் போன மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கடைசியா அதே இடத்துக்கு கொண்டு வந்துடுறாப்ல. அதே நேரம் திருவிழா நெருங்கிட்டு இருக்கிறதால ஊருக்காரங்க பல ரகமான வெடியெல்லாம் வாங்கி தயாரா வச்சிருக்காங்க. ரெண்டு குரூப்பும் சாமியை வணங்கிட்டு இருக்கு. அப்ப எம்எல்ஏவோட ஆளுங்க மொத்த வெடியையும் பத்த வச்சிடுறாங்க. அது கண்ணா பின்னான்னு போய் வெடிக்க எல்லாரும் துண்ட காணும் துணிய காணும்னு தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல சாமி அப்படியே விட்டுறாங்களா? அப்பயும் சாமி மேல ஒண்ணு கூட படலங்க. இருந்தாலும் சாமிக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு பெரிய ஒரு தலைவர் எஞ்சி வர அந்த பக்கம் சின்ன ஒரு தலைவரும் எஞ்சி ஓடி வராரு. ரெண்டு பேரும் சாமியை பாதுகாக்கிறதுக்காக கையை கோத்து மறைச்சு நிக்க அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து கையை கோத்து நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாமின்னு வந்தோடனே ரெண்டு ஊரும் கலந்து தாங்க நிக்கிறாங்க. இந்த பயிலுங்க எல்லாரையும் அடிச்சுக்க வைக்கலாம்னு நினைச்சு பண்ணா கடைசியில எல்லாரும் அதுல கையை கோத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இப்ப பிரெக்னென்ட் ஆன லேடி அந்த கலவரத்துல மயங்கி உள்ள அப்ப அவங்க சொந்தக்கார பையன் ஒருத்தன் தான் தாங்கி பிடிக்கிறான். சொல்ல போனா இந்த ஊருக்குள்ளேயே அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாதுங்க. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை அவங்கள ஒண்ணு சேர்த்துட்டு இது மாதிரி ஒரே ஊர்ல ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாம இருந்தவங்க கூட இந்த சாமியால ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இருந்தாலும் இதுல நிறைய பேருக்கு தீக்காயம் ஆயிடுது. ரெண்டு ஊருக்காரங்களும் காயமானவங்களுக்கு ஒருத்தர் மருந்து போட்டு விடுறாங்க. அப்ப பெரிய ஊருக்காரங்களுக்கு நம்ம சின்ன ஊருக்காரங்களை எரிச்சு கொன்னப்ப எப்படி இருந்திருக்கும்னு அப்பதான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வினோத்துக்கும் அப்பதான் நம்மளால யோகேஷ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கிறது புரியுது. எப்படி இவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலும் மனசுல ஒரு வாரத்துல அவங்க சாமிக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. இவங்க அவங்கள டச் பண்ணிட்டோமே சில பேர் நினைக்கிறாங்க. அப்ப பெரிய ஊர்ல இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு ஒன்னா இருக்க சொல்லி சாமி சொன்னதே நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொல்றதை
மட்டும் நான் கேட்கணுமா? நான் அந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட போறேன் அப்படின்னு அந்த பாப்பா சின்ன ஊர்ல இருக்கிற அது ஃப்ரெண்டு கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிடுது. இந்த சமயத்துல தாங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற இன்ஸ்பெக்டர் அந்த ஊருக்கு வராரு. ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கும்னு எம்எல்ஏ தான் அவர் அனுப்பியிருக்காப்ல. என்னடா நடக்குதுங்க? செத்து 2 நாள் ஆன பாடியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாம வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாடியை தூக்க சொல்ல மக்கள்லாம் அது எங்களோட சாமின்னு சண்டைக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் பிரச்சனை பண்றவங்களை அடிக்க போக அதுக்கு இன்னொரு ஊருக்காரங்க எங்க கை வச்சுட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவீங்களான்னு ஒண்ணு கூடிடுறாங்க. அப்ப கரெக்டா கலெக்டர் அந்த இடத்துக்கு வர பின்னாடியே எம்எல்ஏ அங்க வராரு. டெட் பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப அமைப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கலெக்டர் சொல்ல ஊருக்காரங்க அதெல்லாம் முடியாது, அது எங்க சாமி, எதா இருந்தாலும் இங்கேயே வச்சு பண்ணுங்க இல்லன்னா கலவர பூமி ஆயிடும்னு சொல்லிடுறாங்க. அதனால கலெக்டர் வேற வழி இல்லாம அங்கேயே டாக்டர் வர வச்சு செக் பண்ண அவங்க எல்லாரும் செக் பண்ணி பார்த்துட்டு இது இயற்கையான சாவுதாங்க, எதுவும் பாய்சன் கொடுத்து கொண்ட மாதிரியும் தெரியல, அட்டாக் பண்ணி கொண்டதுக்கும் எந்த அடையாளமும் இல்ல. அது மட்டும் இல்லாம 2-3 நாள் ஆகியும் பாடி கெட்டே போகாம இருக்கு, கண்ணோட கலர் கூட மாறாம வெள்ளையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் அந்த பாமை பத்தி கேட்க அது உடம்புல ஸ்டோர் ஆகி இருந்து வெள்ளை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கதிருக்கு இப்படி செக்அப் நடந்ததுக்கு சாட்சியா கலெக்டர் அங்க இருந்த எம்எல்ஏ கிட்டேயே கையெழுத்து வாங்க அவரும் வேற வழி இல்லாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு காண்டாகி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா கலெக்டர் வந்ததே வேற ஒரு விஷயத்துக்காகங்க. கதிர் ஊருக்கு பாலம் போட்டு கொடுக்க சொல்லி கலெக்டர் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தார்ல, அதுக்கு இப்ப 2 ஊருக்காரங்களோட கையெழுத்தும் வேணும்னு கேக்குறாங்க. மக்களும் இப்ப கதிரை கடவுளா பாக்குறதால இதுக்கு நம்ம ஒன்னா கையெழுத்து போட்டாகணும்னு ஒரு வழியா 2 ஊர் மக்களும் சேர்ந்து கையெழுத்து போட்டுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோதி வரதுக்கான நேரம் ஆயிட்டதால சாமிக்கு 108 குடம் தண்ணி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கேப்ல மலைக்கு போய் ஏதாவது பண்ணி ஜோதியை காட்டிடலாம்னு ஹீரோயின் தயாரா இருந்தா கதிரோட தங்கச்சிங்கிறதால அவங்கள கடைசியா 108வது ஆளா தண்ணி ஊத்த சொல்லிடுறாங்க. எல்லாரும் தண்ணி ஊத்த ஆரம்பிக்க வேற வழி இல்லாம ஹீரோயினும் வரிசையில நிக்கிறாங்க. அதனால இது சரிப்பட்டு வராதுன்னு ஹீரோ சைடு கேப்ல கையில தீபந்தத்தை எடுத்துக்கிட்டு எதையாவது கொளுத்தி விட்டாச்சும் ஜோதின்னு நம்ப வச்சிடலாம்னு மலை ஏறி போயிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க எம்எல்ஏ ஒரு ஆளுங்களோட உட்கார்ந்துருக்காப்ல. எப்படியும் ஜோதிக்காக யாராவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து உட்கார்ந்துருக்காரு. அல்ல கைங்கெல்லாம் ஹீரோவை போட்டு அடிக்க முதல்ல பயங்கரமா அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. ஆனா திடீர்னு ஏதோ பவர் வந்த மாதிரி அல்ல கைங்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்துடுறாப்ல. அதே நேரம் கீழே இருக்கிற மக்கள் எல்லாரும் மேல பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஜோதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பாக்குறாங்க, வர மாதிரி தெரியலங்க. சாமி எங்களை சோதிக்காதன்னு ஒருத்தர் நல்லா கண்ணை மூடி வேண்ட அதுல அவருக்கு பார்த்தா ஒரு சூடு வச்ச யோகேஷ் தாங்க வரான். அவன் கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டு வாடான்னு கட்டி பிடிக்க அப்ப அவரோட உடம்புக்குள்ள இருந்து பயங்கரமான ஒளி தெரியுது. அந்த ஒளியை நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒளி தெரியுது அப்படின்னு பக்தியில மூழ்கினபடியே சொல்ல அதே மாதிரியே மொத்த மக்களும் பண்றாங்க. அவங்க செஞ்ச தவற உணர்ந்து ஆள் மனசுல ஒண்ணு சேர்றாங்க. அதுல அவருக்கு நடந்த மாதிரியே எல்லாருக்கும் ஆகுதுங்க. அப்படியே மெதுவா கண்ணா திறந்து பார்க்க வானத்துல பெரிய ஜோதி தெரியுது. பல போராட்டத்துக்கு பிறகு 2 ஊர் மக்களும் ஒன்னா சேர்ந்ததால ஒரு வழியா ஜோதி தெரிஞ்சிட்டு கடவுளோட அருளும் கிடைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க கட்டியிருந்த கயிறை தூக்கி வீசிடுறாங்க. கதிரை பல்லக்குல வச்சு 2 ஊருக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து தூக்கிட்டு போய் அடக்கம் பண்றாங்க. இந்த சம்பவத்தால பொடிச்சுங்களும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லாம பக்கத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பழகுறாங்க. வாய்ஸ் ஓவர்ல பேத்தி எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாட்டி கிட்ட சொல்ல அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.